ஹாய் மக்களே, நான் உங்கள் குமரி திருலப்சிபா. நான் லுசாக்கா ஜாம்பியாலேருந்து வீடியோ போடுறேன். நீங்கள் யாரெல்லாம் தொடர்ந்து எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். இந்த ஃபார்மை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நானும் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வச்சு தக்காளி போட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ காய் காய்க்காதங்க பாருங்கள். ஒரு கொத்துலே 5-6 காய் கிடக்கு. அங்கே போகும்போது இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்லலாம் ஆல்மோஸ்ட் பெரிய ஏக்கராக இருக்குது. ஒரு 9 ஏக்கரு இந்த ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் ஃபுல்லாக தக்காளி, காலிஃப்ளவர், அடுத்து கீரைகள். தக்காளி தான் ஒரு 3 இடத்துல போட்டிருக்காங்க. அடுத்து பம்கின்னு, அப்படி வெரைட்டியாக நிறைய போட்டிருக்காங்க. அடுத்து கோழி போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கேன். நாங்கள் அங்கே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்முக்கு போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். இந்த ஃபார்ம் போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. க்ரீனாக நம்ம ஊரில் இவ்வளோ காய்க்குமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த காயை பார்க்க பெரிய காயாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நாங்கள் இருக்க இடம் டவுனு, இது கொஞ்சம் வில்லேஜு, கொஞ்சம் உள்ள தூரம் போகணும். இப்போ பாருங்கள், இந்த காயை பாருங்கள். இப்போ நான் பிடிச்சிருக்க காயை பாருங்கள். கொத்து அந்த கை இந்த செடியை தூக்கி பார்த்தோம்னா அந்த செடியை தூக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. இவங்க யூரியா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே போடாமல் சொட்டு நீர் பாசனம் மூலமாக இந்த செடியை வளர்த்துருக்காங்க பாருங்கள். நான் இப்போ நான் பார்க்குற இது தக்காளியெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷான காய் மாதிரி, எப்படி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத காயாக இருக்குது. சொட்டு நீர் மூலமாக தான் இங்கே தண்ணி பாய்க்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. வெளியெல்லாம் தக்காளி இப்போது நல்ல ரேட்டாக இருக்குது. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு வெளியே கொண்டு சேல் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இந்த காயெல்லாம் பார்க்கும்போது வெளியே சேல் பண்ணுறது காயை பார்த்தா, இங்கே நாங்கள் காய்கள்லாம் கலராக இருக்கிறதெல்லாம் பறித்தோம். அடுத்து திரும்ப நாங்கள் மணியும் கொடுக்காம ஒன்று போகல. பாருங்கள், இந்த காயை தூக்குனா அந்த செடி உடஞ்சிற அளவுக்கு காய், அந்த அளவுக்கு நிறைய காய் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி காய் பார்த்துருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷனு ஜாம்பியாவை பற்றி போடுறோம். நிறைய இடங்களுக்கு போய் வீடியோ போடுறோம். தொடர்ந்து நிறைய வீடியோகள் நாங்கள் போட போகிறோம். கண்டினியூவாக எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பாருங்கள் தக்காளி. இதை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.